என்னடா லக்ஷ்மணா, நீ புவனாவை டைம் பாஸா ஃபீல் பண்றேன்னு நினைச்சா தனியா வீடு கட்டி செட்டில் பண்ணிட்டியா? டேய் கொஞ்சம் அமைதியாரா, அவ கேட்டுற போறா. ஏற்கனவே உனக்கு பயந்த சுபாவம், புவனாவை பத்தி கேட்கவே வேண்டாம். ஆமா சுந்தரி என்ன பண்ண? அதான் உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூடவே வச்சிருக்கியா இல்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்து தனியா ஒதுக்கி வச்சிட்டியா? ஒதுக்கல வைக்கல, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ வா, நான் தனியா சொல்றேன். இருடா, நான் எது கேட்கறேன்னா, சின்ன வீடு செழிப்பா இருக்குன்னா மூத்த சம்சாரம் கஷ்டத்துல இருக்கணுமே, அதுக்காக தான் கேட்டேன். அவ எல்லாம் நல்லா தான் இருக்கா, நீ வா நான் சொல்றேன். இருடா, அப்பனா உனக்கு ரெட்ட வாழ்க்கைன்னு சொல்லு. ஆமா, இந்த அம்மாக்கும் ஒரு பையன்னா அங்கே தானே? அங்கேயும் ஒண்ணுதான், அப்ராட்ல படிச்சிட்டு இருக்கான். சும்மா கேள்வி. இருடா இருடா இரு. ஆனாலும் உன்னை மட்டும் மறந்துடாதடா, உன்னுடைய மூத்த சம்சாரத்து பையன் தான் உண்மையான வாரிசு. நான் வரட்டுமா? சரி வா. வரதன் ஐயா, இவரை டிராப் பண்ணிட்டு வாங்க. ஏண்டா, விவரத்தை கேட்டா உடனே அனுப்பிச்சு வச்சிருவியே. ஷோ சரி, நீ வா. மறக்காம லஞ்சுக்கு வந்துடு, நான் கார் அனுப்பி வைக்கிறேன். ஓகேடா. அந்த ஆளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இல்லம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அதான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா பைத்தியத்தை கூட கூட்டிட்டு வந்துறீங்களா? அந்த ஆளை என்ன எப்படி தெரியுமா பார்த்தான்? ஜூல அனிமலை பாக்குற மாதிரி பார்த்தான். நான்சென்ஸ், இரிட்டேட்டிங். பழசெல்லாம் மறந்துருச்சான்னு வேற கேக்குறான். இவன் தெரு தெருவா போய் குண்டு பல்பை வித்ததை நான் மறக்கல. இன்னைக்கு பணம் வந்துருச்சுன்னா இவன் பெரிய ஆள் ஆயிடுவானா? சரி விடு போனா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. மத்தியானம் லஞ்சுக்கு வர சொல்லியிருக்கேன். அவன் வந்து சாப்பிட்டு போயிட்டா, அவன் பிரச்சனை ஒழிஞ்சுது. என்னது, இவன் பேசின பேச்சுக்கு லஞ்ச் வேற போடணுமா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் இனிமே இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. நான் லஞ்சுக்கு வர சொல்லிட்டேன்னு. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லன்னா நான் என் ஃபேமிலியோட வெளியூர் போறேன்னு ஃபோன் பண்ணி அவாய்ட் பண்ணுங்க. என்ன மதிக்காதவன் என் வீட்டு வாசலே மிதிக்க கூட. வாட் ஹேப்பன் டாட்? என்ன பத்தன சைலண்ட் ஆயிட்டீங்க? ரகசிய போலீஸ் நாட் மாதிரி. எனிதிங் சீக்ரெட்? நீ ரொம்ப புத்திசாலி தான். இந்த திறமைய படிப்புல காமிச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். டாட், நீங்க ஒரு டாக்டர். உங்க ப்ரொஃபஷன்ல நான் எனக்கே தலையிட்டு இருக்கேனா? அத மாதிரி இது என்னோட படிப்பு. நான் நல்லா தான் படிப்பேன். உங்களோட சர்வீஸ்க்கு எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க, என்னைக்காவது ஏன் இந்த தப்பு பண்ணீங்கன்னு கேட்டிருக்கேனா? அத மாதிரி இது என்னோட படிப்பு. பிரபா, உள்ள போ. ஓகே மாம். உள்ள இல்ல, வெளியில. மாம், அப்பா கிட்ட சொல்லுங்க, பிரபா நல்லா தான் படிப்பான். என்னை பத்தி யாரும் ஒரி பண்ண தேவையில்ல. சாரி போனா, ஃப்ரெண்டுன்னு நினைச்சு அவனை தெரியாம. பரவாயில்ல விடுங்க. நீங்க போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. தேவையில்லாதவங்களை பத்தி நம்மளுக்கு எதுக்குங்க பேச்சு? இட்ஸ் ஓகே, போங்க. பூப்பழம் எடுத்துட்டியா? எடுத்துக்கிட்டேங்க. யார் இவங்கெல்லாம்? ஏய் வாங்கப்பா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கல்யாணத்துக்கு போற கோஷ்டி தட மாதிரி வந்துட்டாங்களா? யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? இது ஆனந்த் வீடு தானே? ஹவுஸ் ஓனர் காதல் விழுந்தா கோவப்படுவாரு. வாடகை கொடுக்கறதுனால என் வீடு, அப்பப்போ ஆனந்த் எனக்கு காசு கொடுக்கறதுனால அவன் வீடுன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். நாங்க ஆனந்த் வீடத்தை தேடி வந்திருக்கோம். நீங்க எந்த ஆனந்த்னு சொல்லவே இல்லையே. நீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தெருவில் கூட ஒரு ஆனந்த் இருக்காரு. இந்த கான்ஸ்டபிளா இருக்காரு, அந்த ஆனந்த் வீடு தானே இது? ஆமா. நீங்களே யாரு? அப்ப சரிதான், நம்மள சரியான விலாசத்துக்கு வந்திருக்கோம். நல்ல காரியம் பேச வரும்போது குறுக்கணிக்க கூடாது. ஓரமா நில்லு. வாங்க போலாம். யோ தள்ளியா. யாரு இவனுங்க? சம்மந்தி, சம்மந்தி. யார கூப்பிடுறாங்க? என் பொண்டாட்டி பேரு சம்மந்தி இல்லையே. சமந்தியம்மா, சமந்தியம்மா, யாரையும் காணுமே. என்னம்மா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல போல இருக்கு, பதிலே காணோம். அதான் நானும்.
உங்களை வாங்கன்னு கூப்பிடுறதுன்னா நான் தான் கூப்பிடணும். வீட்டுல எஜமான் இல்லையா? நீங்க தேடுற ஆளு நான் தான். அப்ப நீங்க தேடிட்டு வந்தீங்களே ஆனந்த், அவனோட அப்பா. ஆமா, சம்பந்தின்னு யாரையோ கூப்பிட்டீங்களே, அது யாரு? நீங்களேதான். வாங்க சம்பந்தி, நீங்களேதான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கொஞ்சம் விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருப்பேன். ரொம்ப தமாசா பேசுறீங்க சம்பந்தி. ஏன் வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். சரிதான். என் வீட்டுக்கு வந்து என்னையேவா? வாங்க ரொம்ப சம்பந்தி, நல்லா இருக்கு. வாங்க சம்பந்தி. தமாஸ் பண்ணாதீங்க நீங்க. வாங்க வாங்க. நம்ம வீட்டு முன்னாடி இவ்ளோ கார் நிக்குது. தெரியலையேடி. இவங்க யாருங்க சம்பந்தி? என்னோட சம்சாரம். ஆனா ஆனந்தோட அம்மான்னு சொல்லலாம். வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நல்லா இருக்கீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. நாங்கெல்லாம் யாரும் இல்ல, உங்க சொந்தக்காரங்க தான். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. உன் பேர் என்ன? என்ன படிக்கிறமா? யாருங்க இவங்க? சம்பந்தி, இது என் பொண்டாட்டி, 2 பசங்க, 2 மருமக. இது என் பேரன் பேத்திக, இவங்கள விசுவாசிக. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன பத்தி சொல்லலையே. என் பேர் வெங்கட்ராஜ், இந்த குடும்பத்துக்கு தலைவன். ஊர்ல எல்லாரும் என்னை பெரியவர்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் விட்டீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்கிக்குவேன். இது உங்க வீடு தானே? விசாலம் உட்காருங்க. எந்திரிமா. நாங்க எப்பவுமே இப்படித்தான். சின்ன விசேஷம்னாலே குடும்பத்தோட போவோம், குடும்பத்தோட வருவோம். அப்படியே பழகி போச்சு. குடும்பத்தோட போங்க, சந்தோஷம் தான். ஆனா இங்க எதுக்கு குடும்பத்தோட வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன சம்பந்தி இப்படி கேட்டீங்க? எங்க பொண்ணுதான் உங்க பையனை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டல. ஏன் பையனே? ஆமா சம்பந்தி, என் பொண்ணுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சு போச்சுல்ல, அதான் பார்த்து பேசி முடிச்சிட்டு போலான்னு வந்தோம். நாம பெரிய மனுஷங்க, சின்னவங்களுக்கு ஒருத்தர் புடிச்சு போயிட்டா மரியாதையா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதை பேசிட்டு போலான்னு தான் இங்க வந்தோம். இந்தாங்க எங்க பொண்ணோட போட்டோ பாருங்க. நீ கூட பாருமா. వాళ్ళకి పిల్ల ఇష్టమైంది. అక్క చూడు. మన శ్యామల నచ్చుకుండా పోతుందా? తన రతి కాదా? சொல்றத தமிழ்ல சொல்லுங்க. சம்மந்தி தப்பா எடுத்துக்க போறாரு. அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, பொண்ணை உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. நாங்க தெலுங்கு, பூர்வீக ஆந்திரா. பாஷை எதுவா இருந்தா என்ன, மனசு ஒத்து போயிருச்சுன்னா ஜாதி மதம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டம் மாத்திரலாம். மாத்திக்குவா. வாங்க 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 சம்பந்தி, சம்மந்தி, வாங்க. வாங்க வாங்க. தட்டு எடுத்து கொண்டா. சம்மந்தி, உங்க பையன் ஆனந்துக்கும் எங்க பொண்ணு சியாமலாக்கும் கல்யாணம் பண்றது முடிவு பண்ணியாச்சு. கல்யாணத்தை திருப்பதியில வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்தாங்க தட்டை வாங்கி. திருப்பதியில கல்யாணம்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா சம்மந்தி, சொந்தமா ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, அங்கேயே வச்சுக்கலாம். இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. தடன்னு வந்து தட்டம் மாத்தீங்க. உங்க பையனுக்கு கல்யாணம்னா அவனும் வரட்டுங்க, கலந்து பேசி முடிவு பண்ணி சொல்றோம். என்னது பேசி முடிவு சொல்றீங்களா? அப்பா மெதுவா பேசுங்க, பயப்படுறாங்க. நீங்க சொல்றது சரிதான். கல்யாணத்தை பேசித்தான் முடிவு பண்ணு. பேசுங்க.
பேசி முடிவு பண்ணுங்க. ஆனா முடிவு மட்டும் சம்மதம்னு தான் சொல்லணும், வேற மாதிரி சொல்லக்கூடாது. அதெல்லாம் பேசிட்டு நல்ல முடிவு தான் சொல்லுவாரு. நான் சொல்றது சரிதானே? சரிங்க சம்பந்தி, மாப்பிள்ளை வந்தோடனே பேசிட்டு சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சம்பந்தி. உங்க பையன் எங்க வீட்டுக்கு மருமகனா வந்துட்டா அப்புறம் பாருங்க, அவர் அந்தஸ்து மரியாதை எல்லாம் கூடிடும். மாப்பிள்ளை வந்ததும் பேசிட்டு நீங்க நல்ல நாளை பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க. சரி வரோம் சம்பந்தி. வர சம்பந்தி, வாங்க போலாம். நாங்க வரோம் சம்பந்தி. யாருங்க இவங்கெல்லாம் வந்து தட்ட மாத்துங்க, சம்பந்தம் அது இதெல்லாம் பேசிட்டு போறாங்க. சத்தம் போட்டு பேசாத. உன் பையன் தான் பெரிய இடமா பிடிச்சிருக்கானே. ஏங்க அவனுக்கு தெரிஞ்சதே இது நடக்குதா? தெரியாமலா கரெக்டா அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வந்து மிரட்டிட்டு போறாங்க. அவன் தான் தினமும் போன்ல பெருமூச்சு விடுறானே. கழுத்தை பிடிச்சி கல்யாணம் பேசுறத இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அவங்கள பார்த்தா முரட்டு ஆளுங்க மாதிரி தெரியுதுங்க. நம்ம பையனுக்கு ஒத்து வருமா? அதுதான் கல்யாணம் ஆயிட்டா அவனோட அந்தஸ்து மரியாதையெல்லாம் கூடி போயிடும் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, அவனும் வரட்டும். ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டுட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம். வேற வழி தெரியலம்மா. அந்த ஆள் கட்டி பிடிச்சு பாசத்தை காட்டினதுல மூச்சே முட்டிச்சு தெரியுமா? சப்பா நீ வர போடி போடினா. மனுஷனா பிறந்ததுக்கு மாடா பிறந்திருக்கலாம். ஏசி ரூம்ல கட்டி வச்சு தீவனமாவது போட்டிருப்பாங்க. என்ன ஆனந்த் இவ்வளவு சலிப்பா வர்ற? போன காரியம் புட்டுக்குச்சா? அதையும் கேக்குறேன். போற இடத்துலாம் பொறுக்கி பசங்க டீல்ல விட்டானுங்க. இன்ஸ்பெக்டருக்கே கடுக்கா கொடுக்குறவனுங்க எனக்கு துட்டு கொடுப்பானுங்களா? அப்ப வெறும் கையோட தான் திரும்பி வந்தியா? இன்ஸ்பெக்டர் வேற உன்னை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு. போ. போன இடத்துல டబ్బு இல்லைன்னு தெரிஞ்சா எனக்கு காய்ச்சி கஞ்சி குடிக்க போறாரு. எல்லாம் என் தலையெழுத்து. சார் சார் வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காருங்க சார். சார் இருக்கட்டும் சார், பரவாயில்ல. வெயில் அலைஞ்சு களைச்சு போய் வந்திருப்பீங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க சார். நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க முதல்ல. பேசிக்கலாம். நீங்க முதல்ல உட்காருங்க சார். நீங்க முதல்ல உட்காருங்க சார். நீங்க சொன்ன ஆளை போய் பார்த்தேன் சார். கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறாங்க சார். கிடைச்சாலும் இப்போ அமௌண்ட் இல்லைன்னு கையை விரிக்கிறாங்க சார். விடுங்க தம்பி. அந்த பொறுக்கி பசங்க பின்னால் அலையணும் உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்க தான் இனிமே உங்க பின்னால் அலையணும். அதானே உங்களுக்கு மரியாதை. சார் நிஜமாவே நான் அவங்கள தேடி போனேன் சார். 2 மணி நேரம் வெயில நிக்க வச்சு கடைசி நேரத்துல காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். என்னது? உங்களை வெயில நிக்க வச்சாங்களா? உங்க அருமையே அவங்களுக்கு தெரியலையே தம்பி. பாருங்க முகமெல்லாம் எப்படி வேர்த்திருக்குதுன்னு. இருங்க, இந்த வெயிலுக்கு லெமனோட கொஞ்சம் ஐஸையும் போட்டு நல்ல ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். ஓகேவா சார்? நீங்க சொல்றத பார்த்தா என்ன நம்பாத மாதிரியே பேசுறீங்க. சத்தியமா என்ன வெயில காக்க வச்சுட்டாங்க சார். சந்தேகமா இருந்தா நீங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சார். நான் எதுக்கு தம்பி அவங்கள கேட்கணும்? நான் உங்களை நம்புறேன். நீங்க பேசாம இருங்க. யோ சாருக்கு நல்ல வழுக்கையா ஒரு இளநீ ஒன்று வாங்கிட்டு வா. ஐயோ சார் சார் நீங்க உட்காருங்க தம்பி. யோ என்ன ஈன்னு இழுச்சுக்கிட்டு சொல்றது காது உள்ள போய் வாங்கிட்டு வா. போயா சார் மெய்யாலுமா தான் சொல்றீங்களா? பொய்யாலும் சொல்றேன். போய் வாங்கிட்டு வாயாண்ணா. யோ இரியா, காசு இல்லாம இளநீ கட்டினா கடைக்காரன் கமிஷன்கிட்ட போட்டு கொடுத்துருவாயா. இந்த இதை வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வா. வர வர யாருக்கு யார் வேண்டப்பட்டாங்களா ஆவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. போயா இப்ப வாங்கிட்டு வந்துருவான் தம்பி. கொஞ்சம் சார் சார் இது நீங்க உட்காருங்க தம்பி. அப்புறம் தம்பி, உங்களுக்கு சின்ன வயசு, கல்யாணத்தை பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும். இனிமே டியூட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க வெளியே எங்கேயும் அலையவே கூடாது. நீங்க நைட் டியூட்டி பார்க்கவே வேண்டாம். டே டியூட்டி மட்டும் பார்த்தா போதும். சார் என்ன அடிக்கணும்னு நினைச்சா மரவா கூட்டு போய் 2 அடி அடிச்சிருங்க சார். இப்படிலாம் என்ன நீ தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ பழைய ஞாபகத்தில் சொல்லிட்டேன். நான் எதுக்கு தம்பி உங்களை போய் அடிக்கிறேன்? உங்களை அடிச்சுட்டு இந்த ஸ்டேஷன்ல ஒரு நிமிஷம் என்னால் டியூட்டி பார்க்க முடியுமா? நீங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளு எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி. உங்களை வெயில்ல அனுப்பிச்சதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன போய் என்ன தம்பி ரொம்பவும் வேர்க்குதா? தான் ஃபேன் அதிகமா வைக்க சொல்றேன். யோ ஃபேனை கொஞ்சம் அதிகமா வையா. ஓகே சார். அப்புறம் தம்பி, ஸ்டேஷனுக்குள்ள டியூட்டி பார்க்கறதுல ஏதாவது சிரமம் இருந்தால் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன். சார் நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார்.
என்னைக்காவது நான் உங்களை ஏமாத்தணும்னு நினச்சிருக்கேன்னா நிஜமாவே போன இடத்துல கை விரிச்சிட்டாங்க சார். சார் யோ எள்ளி வாங்குறது எவ்வளோ நேரமாயா? குடியா பயா குடிங்க தம்பி. சார் தம்பி, ரவுடி பசங்களை தேடி நீங்க போகக்கூடாது. இனிமே அவங்க தான் உங்களை தேடி வரணும். நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். குடிங்க தம்பி, குடிங்க நீங்க, குடிங்க. கூச்சப்படாம குடிங்க தம்பி. ஏழி நல்லா இருக்கா? சார் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு அவமானப்படுத்துறீங்க சார். சரியா வேலை செய்யலைன்னா சத்தம் போடுங்க சார். அதை விட்டு இளநீ வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்துனீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? நான் என்ன ஆக்டிங் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? உள்ளுக்குள்ள தான் நான் ஆபீசர். நீங்க எனக்கு சல்யூட் அடிக்கணும். வெளியில வந்தேன்னு வைங்க, நான் உங்களுக்கு சல்யூட் அடிப்பேன். நீங்க குடிங்க தம்பி. நீங்க குடிங்க தம்பி, நான் பேசிக்கிறேன். நீ குடிங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். இங்கதான் மேடம் இருக்காரு. பேசுங்க மேடம். கொடுக்குறேன் மேடம், பேசுங்க. உங்களுக்கு தான் உங்க வீட்டுக்காரமா பேசுறாங்க. என்ன தம்பி புரியாத மாதிரி புரியுங்க. பேசுங்க தம்பி. ஹலோ